கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஐரோப்பிய நாடுகளிலே பேன் ஸ்வாலோ என்ற பறவை இனம் பரவலாக காணப்படுகிறது. குறிப்பாக போர்ச்சுகல் தேசத்திலே இப்பறவை இனம் நம்பிக்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சமயத்திலே தேசத்தில் ஏற்பட்ட கடுமையான புயலில் சிக்கி கிராமங்கள் மற்றும் வீடுகள் அழிந்து போயின. பறவைகளின் வீடுகளும் மிதந்து போயின. கிராம மக்கள் வீடுகளை இழந்து கண்ணீரோடு இருந்தபோது பேன் ஸ்வாலோ பறவை ஒரு சிறு குச்சியை எடுத்து தன் கூட்டை கட்ட ஆரம்பித்தது. இச்செயல் கிராம மக்களுக்கு நம்பிக்கை தந்தது. அவர்களும் தங்கள் வீடுகளை திரும்ப கட்ட ஆரம்பித்தனர். இந்நிகழ்வு பரவலாக பேசப்பட்டு தேசம் முழுவதும் திரும்ப கட்டப்படுகிறது. அப்பறவையின் இந்த சிறிய செயல் அவர்களுக்கு நம்பிக்கை தந்தது. நாமும் நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்து செயல்படும் போது நன்மைகளை பெறுகிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு ஜெப ஆலய தலைவன் எவீருவின் மகனை சுகமாக்க சென்று கொண்டிருந்த வேளையில் 12 வருடமாய் பெரும்பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்த பெண் ஒருவர் நம்பிக்கையுடன் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைகிறாள். நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமடைவேன் என்று உறுதியாக நம்பினாள் பெண் ஒருவர். அதிலும் வியாதிப்பட்ட பெண் அனைவர் முன்பாக ஆண் போதகர் ஒருவரை தொடுதல் என்பது அன்றைய சூழ்நிலையில் நினைத்து பார்க்க முடியாதது. ஆனால் அவரிடம் காணப்பட்ட மன உறுதி மற்றும் இயேசுவை குறித்தும் அவர் வல்லமையின் மீதும் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை அவரை தொட தூண்டுகிறது. நம்பிக்கையுடன் தொட்டாள். இயேசு அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அவள் சுகமடைந்தாள். ஆம், என கண்பானவர்களே, நாமும் நம் வாழ்விலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும்போது, அந்த நம்பிக்கையுடன் செயல்படும் போது நன்மைகளை பெறுவது நிச்சயம். நம்பிக்கையுடன் நடப்போம், நன்மைகளை பெறுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் நம்பிக்கையோடு உம்மை பின்பற்றி செல்ல கிருபை தாருங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.